சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பு விடுத்த பாஜக. நாளை நடைபெறக்கூடிய பாஜகவின் மிக முக்கியமான நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வரும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் எல் சந்தோஷை சந்திக்க பன்னீர்செல்வத்திற்கு பாஜக அழைப்பு விடுத்துள்ளது. அதாவது அதிமுகவின் உரிமை மீட்பு குழு என்பதை நடத்தி வரக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களது நிலைப்பாடு பாஜகவிற்கு ஆதரவாக இருக்க வேண்டும், அதிமுகவின் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே மோடி அவர்களை சந்திப்பதற்கு கடிதம் வழங்கியிருந்தார் பன்னீர்செல்வம் அவர்கள். ஆனால் தமிழகத்திற்கு வந்த மோடி அவர்கள் பன்னீர்செல்வத்தை சந்திக்காமல் சென்று விட்டார். இது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருந்தது. மறுநாளே பாஜகவிற்கு எதிராக பல கடிதங்களையும் வெளியிட்டிருந்தது. இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாகவும் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் அந்த கடிதம் மூலமாக நம்மால் பார்க்க முடிந்தது. மேலும் அதிமுகவின் பெரும்பான்மையான தொண்டர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருப்பதன் காரணமாக பன்னீர்செல்வம் அவர்களை கைவிட்டுவிடக் கூடாது என்பதற்காக பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அழைப்பிதழை கொடுத்துள்ளது. அதிமுகவின் தொண்டர்களது உரிமை மீட்பு குழு நிர்வாகிகளுடன் ஆலோசித்து தனது நிலைப்பாட்டை பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிடுவார் என்றும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. பலமுறை ஓபிஎஸ் அவர்கள் மோடி அவர்களை சந்திப்பதற்கு முயற்சிகள் எடுத்தார். கடைசி நேரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவை எதிர்க்க ஆரம்பித்த பிறகு ஓபிஎஸ் அவர்களது பண்ணை வீட்டிற்கு நேரடியாக பாஜகவின் நிர்வாகிகள் சென்றுவிட்டதாகவும், தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களது ஆதரவுகள் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றியடைவது மிகப்பெரிய கடினம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நாளை தமிழ்நாடு வரும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் எஸ் சந்தோஷை சந்திப்பதாக ஓபிஎஸ் அவர்கள் இன்று வரை வெளியிடவில்லை. மாறாக அழைப்பிதழ் 3 முறை கொடுக்கப்பட்டுள்ளது. இதை ஓபிஎஸ் அவர்கள் புறக்கணிக்கும் பட்சத்தில் பாஜகவை முழுவதுமாக எதிர்ப்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாமா வேண்டாமா என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.